வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மனசு இருக்கே, அதுக்கு உதாரணமாக எதை சொல்லுவாங்க தெரியுமா? குரங்கை தான் சொல்லுவாங்க. குரங்கு மரத்தில் ஒரே இடத்துல உட்காந்துருக்காது, ஒவ்வொரு கிளையாக தாவி தாவி போய்கிட்டே இருக்குது, ஏதாவது சேஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனசை கண்ணாபின்னான்னு அலைய விடாமல் அதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சுலபமாக சொல்லிவிட்டு போடுறாங்க. படுற அவஸ்தை நமக்குள்ளே புரியுது. நம்ம மனசெல்லாம் வெறுமனை அலையிறதோடு இருந்தால் அது எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்தி போடலாம். சில சமயம் அது அலைய போகிறப்போ அப்படியே காணாமல் போடுது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும். அதுவாக மனசு வச்சு திரும்பி வந்தால் தான் உண்டு. மனசை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம். அது எல்லாராலையும் முடியாத காரியம்தானா? எல்லாராலையும் முடியும்னு சொல்கிறாங்க பெரியவங்க, அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். அது என்ன பரிசோதனை? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண ஆளுகிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குதுன்னு எண்ண சொல்லுங்கள். 10 காசு 5 காசு இப்படி இருக்கட்டுமே. அவன் எவ்வளவு தான் என்னாலும் நடுவில் எண்ணிக்கை விட்டுட்டு முழிப்பான், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். அதே ஆளுகிட்ட 100 ரூபா நோட்டாக கொஞ்சம் கொடுத்து எண்ண சொல்லுங்கள். இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எண்ண ஆரம்பிப்பான். இது ஏன்? ஒரு நோட்டை விட்டுட்டாலும் 100 ரூபா போயிடும்ல. முதல்ல அப்படி இல்லை. 5 காசு போனாலும் 10 காசு போனாலும் அது பெருசாக மனசுக்கு தோணாது. இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, இதை விட பெருசாக உள்ளது ஒன்று இருக்குது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுதுன்னா மனசை ஒருநிலைப்படுத்துறது கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. மனசை ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா வெற்றி கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டுதுன்னு அர்த்தம். துரியோதனன், அர்ஜுனன் இவங்க 2 பேருக்குமே குரு துரோணர் தான். இவங்க 2 பேருக்கும் அவர் தான் வில் வித்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் அர்ஜுனன் தான் கெட்டிக்காரனாக வந்தான். ஏன்? அங்கே தான் இருக்குது விஷயம். ஒரு நாள் துரியோதனன், அர்ஜுனன் இவங்க 2 பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர். எந்த அளவுக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக 2 பேரையும் காட்டில் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார். முதல்ல துரியோதனனை கூப்பிட்டார். அது தெரியுது பார்ப்பா, ஒரு மரம். அந்த மரத்தில் வலது பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒரு கிளை, அது மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு. அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியாக நீ குறி வைக்கணும். எங்கே செய் பார்க்கலாம்னார். துரியோதனன் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். அதுக்கு அவன் சொன்னான், மரம் தெரியுது, அந்த மரத்தோட கிளை தெரியுது, அது மேலே உட்காந்துருக்கிற புறா தெரியுது, அந்த புறாவோட தலை தெரியுது, கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நீங்கள் குறி வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுன்னா. சரி நீ போகலாம் அப்படின்னார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிட்டார். அதே மாதிரி குறி வைக்க சொன்னார். அவனும் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். புறாவோட வலது கண்ணை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியலன்னா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதனன் வரவே முடியாதுங்கிறத அப்போவே முடிவு பண்ணிவிட்டாரான் துரோணர். அதனால் மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுதோ அதுதான் வெற்றிக்கு ரகசியம். இந்த காலத்து இளைஞன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கியோடு ஒரு வாத்தியாரை தேடி வந்தான். சார், எனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னா. ஏதுடா அந்த துப்பாக்கி உனக்குன்னு பயந்து போய் கேட்டார் வாத்தியார். எங்கள் அப்பா வச்சுருந்தார், அவருக்கு தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே திரும்பி கொண்டு போய் இதை இருந்த இடத்துலையே வச்சுருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அதில் உட்காந்துருக்கிற ஒரு காக்காவோட கண்ணுக்கு குறி வைக்க சொன்னார். இவனும் குறி வச்சான். இப்போ உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார். இவனுக்கு கை காலெலாம் லேசாக உதற ஆரம்பிச்சுட்டுது. சார், எங்கள் அப்பாவோட முகம்தான் சார் அங்கே தெரியுதுன்னா. அங்கே மட்டும் இல்லைப்பா, உனக்கு பின்னாடி கூட உங்கள் அப்பாவோட முகம்தான் இப்போ தெரியுது, திரும்பி பார், அவரே உன்னை தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னார் வாத்தியார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.